ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, சிக்கன் வச்சு கலரிக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதுக்கப்புறம் நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸுகளை சேர்த்து இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை காம்போட போடுங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். குழம்பு பதத்தில் வேணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 10 பாதாம் பருப்பு, இதையும் ஊற வச்சு இது நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து எடுத்துட்டு இதையும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். இது சூப்பராக ரெடி ஆயிரும். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த நெய் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி ரெசிபி தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.